ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி இந்த பட்டர்ஃப்ளை மோட்டிவ் தான் எப்படி எம்ப்ராய்ட்ரி பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மோட்டிவ் வந்து பிரிண்டெக்ஸ்லேருந்து நான் ஃபோட்டோ எடுத்தேன். அதுக்கப்புறமா பேப்பர் காப்பி ஆப் மூலமாக நான் வந்து இதை நோட் புக்கில் ட்ரேஸ் எடுத்துட்டு இது வந்து பட்டர் ஷீட்டை வந்து மேலே வச்சு நான் பட்டர் ஷீட்டில் எடுத்திருக்கேன். இப்போ ப்ளவுஸ் வந்து உங்களோடது எந்த சைஸோ அந்த சைடு வந்து பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. இது வந்து என்னோடய ஃபிட்டிங் லைனு. இப்போது இதில் வந்து அந்த பட்டர்ஃப்ளை மோட்டிவ் வந்து நம்ம பேக்கில் எப்படி வந்து போடுறதுன்றதை பார்க்கலாம். நான் வந்து ஒன் சைடு தான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த சைடு பார்த்த மாதிரி தான் பிளான் பண்ணேன். ஆனால் நெக்கு வந்து கொஞ்சமாக ஷார்ட்டேஜ் ஆகுது. நெக் சைடும் இடிக்குது, கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுலேயும் இடிக்குது. அதால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சபோது சரி இப்படி திருப்பி வச்சு பார்த்தேன். திருப்பி வச்சு பார்க்கும்போது ஓகே, எந்த இடமும் டேமேஜ் ஆகாமல் நமக்கு வந்து மோட்டிவ் வந்து கிடைக்குது. அந்த சைடு வந்து கிளாத் இருக்கிற பக்கமாக நவுத்தினோம்னா நமக்கு ஃபிட்டிங் சைடு வந்து உள்ளக்க போயிடும். நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து அந்த அளவு தெரியாமல் போயிடும். அதனால் சென்ட்ரல் லைனில் இருந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் உள்ளே வர மாதிரி நான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் பிளான் பண்ணதே ஒன் சைடு தான் பிளான் பண்ணேன். அதனால் சென்ட்ரல் லைன் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சாச்சுன்னா கீழேயும் இடிக்கல, மேலேயும் இடிக்கல. உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். இதே நீங்கள் வந்து நெக்கு கம்மியாக வச்சுருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த சைடு வைக்கிறதே மோட்டிவ் வந்து சூப்பராக கிடச்சிரும். எனக்கு வந்து இது ஒரு 9 இன்ச்சு 8.5 இன்ச்சு நெக் இருக்குது. இந்தளவு இருந்தால் தான் எனக்கு ப்ளவுஸ் வந்து ஓகேவாகும். இல்லை போட் நெக் வச்சிங்கன்னா இன்னும் பிரச்சனை இல்லை. இந்த மோட்டிவ் இன்னும் பெருசாக வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் போட் நெக்கில். ஏன்னா பேக் ஃபுல்லாக நமக்கு ப்ளேஸ் இருக்குது இல்லையா, அதனால். இல்லை இதே ப்ளவுஸில் கூட இந்த இடத்துல சென்டராக வச்சுட்டு போட்டுட்டு அங்கங்கே சின்ன சின்ன மோட்டிவ் வச்சிங்கன்னா இன்னும் அதுவும் அழகாக தான் இருக்கும். எனக்கு வந்து ஒன் சைடு தான் பிளான் பண்ணேன். மேக்ஸிமம் எனக்கு வந்து ஒன் சைடு இருக்கிறது கொஞ்சம் பிடிக்கும். அதனால் இப்போ சேம் இந்த பேப்பர் பேட்டர்ன் வச்சு நான் ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இது ப்ளவுஸோட ரைட் சைடு தான் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? கீழே மடித்து தைக்க ஞாபகமாக ஒரு 2 இன்ச்சு நான் விட்டுருக்கேன் பாருங்கள். நீங்களும் அதே மாதிரி விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் லைன் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு எப்போவுமே சென்ட்ரல் லைன் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மோட்டிவ் எடுத்து வச்சுட்டு எப்படி உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் எப்படி வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ, நீங்கள் சென்டராக வைக்கிறதா இருந்தால் சென்டராக, இல்லை சைடில், உங்களுக்கு வந்து எப்படி விருப்பமோ அப்படி வைங்க. இப்போ நம்ம ப்ளவுஸில் அதாவது பேப்பரில் அரேஞ்ச் பண்ணோம் இல்லையா, சேம் அதே மாதிரி வச்சு பார்த்துக்கலாம். அந்த லைன் மீட்டப் ஆகுதான்னு பார்த்துட்டு எங்கேயும் நம்ம போடுற எம்ப்ராய்ட்ரி டேமேஜ் ஆகாது இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு செட் பண்ணிடுங்க. அதாவது உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி. சரிங்களா? செட் பண்ணிவிட்டு நம்ம கார்பன் வச்சு ட்ரேஸ் எடுக்க போகிறோம் ப்ளவுஸில். இப்போ வச்சுட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ வச்சுட்டு பின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை பின் பண்ணும்போது கார்பனோட சேர்த்து வந்து எப்போவுமே பின் பண்ணாதீங்க. ஒன்லி பேப்பர் மட்டும்தான் பின் பண்ணணும். சரிங்களா? பேப்பர் மட்டும் பின் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களுக்கு வந்து வேணும்னா இன்னொரு பின்னு கூட போடலாம். ஆனால் இன்னொரு பின்னு வந்து அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து அடியில் கார்பன் வைக்கணும். அதனால் நம்ம இன்னும் எங்கேயும் பின் பண்ணாதீங்க. பின் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் யோசித்த இடத்துல அந்த மோட்டிவ் இருக்கா அப்படின்னு சொல்லி. சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் கார்பன் வச்சு ட்ரேஸ் எடுத்துட்டிங்கன்னா அதோட ப்ளவுஸ்லேருந்து அதை அழிக்க முடியாது. அதனால் கார்பன் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு தடவைக்கு 2 தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பக்காவாக ஆயிடுச்சுன்னா இப்போது அப்படியே வந்து இதை மேலே எடுத்துகிட்டு அடியில் கார்பன் போட்டுருங்க. கார்பன் போட்டுட்டு இப்படியே நம்ம ட்ரேஸ் எடுத்துட வேண்டியது தான்.
ஒரு பென்னோ பென்சிலோ எடுத்துக்கோங்க. எது இருந்தாலும் ஷார்ப்பாக இருக்கிற ஆப்ஜெக்ட் வேண்டாம், ஏன்னா பேப்பர் வந்து கிழிஞ்சிரும். ரொம்ப அழுத்தியும் ட்ரேஸ் எடுக்க வேண்டாம், ஒயிட் கார்பன்றதால நமக்கு ஈஸியாகவே வந்துடும். இப்போ அடியில் வந்து ஒரு நோட் புக் வச்சுக்கலாம், ஏன்னா கீழே பெட்ஷீட்டு தான் இருக்குது. அதுக்கு அடியில் நோட் புக் வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ட்ரேஸ் எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படி மோட்டிவ் இருக்கோ சேம் அதே மாதிரி ட்ரேஸ் எடுத்துக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் வந்து நான் எப்படி பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். இதை பிடிச்சிட்டோம்னா இது வந்து இந்த மோட்டிவ் அசையக்கூடாது, அதில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம ட்ரேஸ் எடுத்துட்டோம்னா கரெக்டாக ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சப்போஸ் அசக்கிட்டிங்கன்னாக்கா கார்பனில் எடுக்கிறது ப்ளவுஸில் போகாது, சரிங்களா? அதனால் ட்ரேஸ் எடுக்கும் போது ரொம்ப கவனமாக எடுங்க. நம்ம எப்படி வரைஞ்சிருக்குமோ சேம் அதையே வந்து ட்ராயிங் பண்ணிடலாம். இப்போ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு கொண்டு வரேன். பாருங்கள், எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டு ஃப்ளவர் அதையும் போட்டாச்சு. போட்டோன்னே கார்பனை வந்து கட்டுன்னு ரிமூவ் பண்ணிடாதீங்க, அதுவும் அசைக்காதீங்க, சரிங்களா? இருக்கிறத அப்படியே டைட்டாக ஒன் சைட் பிடிச்சிக்கிட்டு எல்லா இடமும் போட்டிருக்கோமான்னு சொல்லிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்போஸ் ஒரு தடவை நம்ம மிஸ் பண்ணிடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எல்லாம் போட்டிருக்கோன்னு தெரிஞ்ச பிறகு பொறுமையாக கார்பன் எடுத்துகிட்டு பின்ன ரிமூவ் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து நமக்கு ட்ரேசிங் வேலை முடிஞ்சுது. இதை ஃப்ரேமில் ஏற்றிட்டு நான் கொண்டு வரேன். பாருங்கள், ஃப்ரேமில் ஏற்றியாச்சு. நான் வந்து ஒர்க் வந்து ஜர்தோசி வச்சு தான் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்கிற ஜர்தோசி, கொஞ்சம் டல் கோல்டு தான், ரொம்ப ஹெவி கோல்டு இல்லை, கொஞ்சம் டல் கோல்டு. ஏன்னா மஞ்சளாக இருக்கிற கோல்டு வந்து மேக்ஸிமம் வந்து கருப்பாயிருது. அதனால் வந்து ரொம்ப மஞ்சளாக இருக்கிற எந்த ஒரு ஐட்டமும் நீங்கள் வாங்காதீங்க. இந்த மாதிரி 2 எட்ஜும் பிடிச்சிட்டு ஜஸ்ட்டு பொறுமையாக இழுக்கணும், ரொம்ப இழுத்துடக்கூடாது, அப்புறம் மொத்தமே வேஸ்ட் ஆகிடும். பொறுமையாக இழுத்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகும். அந்த ஸ்ப்ரிங்கு கொஞ்சம் அந்த லூஸ் ஆனால் தான் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி இழுத்துட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் போட்டிருக்க அந்த ஃப்ளவரோட சைஸ்க்கு, அந்த பட்டர்ஃப்ளை சென்டராக ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர் போட்டோம் இல்லையா, அந்த சைஸ்க்கு ஒரு 1/2 இன்ச்சு எனக்கு கரெக்டாக இருந்தது. லேசி டேசி ஸ்டிச் தான் போட போகிறோம், ஜர்தோசி வச்சு போட போகிறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள், பொறுமையாக வந்து ஜர்தோசி வந்து நீடியில் இறக்கும் போது இறக்கணும். ஏன்னா வந்து நூல் வந்து இழுத்துரும், ஜர்தோசி ஃபுல்லாக வந்து அந்த ஸ்ப்ரிங்கு கழண்டுரும், அப்புறம் நூலும் வேஸ்ட் ஆகிடும், நம்ம பண்ணின ஒர்க்கும் வேஸ்ட் ஆகிடும். இது ஸ்டார்டிங்கிறதால பிரச்சனை இல்லை, நடுவில் ஏதாவது ஆகிடுச்சின்னா நம்ம பண்ணியிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். அதனால் பார்த்து ஜர்தோசி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும், சரிங்களா? லூப் இந்த மாதிரி கிடச்சிடும். எடுத்த இடத்துல நீடில் இறக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எப்படி லேசி டேசி ஸ்டிச்சு உங்களுக்கு தெரியும். அதே தான் வந்து அந்த லூப் வந்து நம்ம லாக் பண்ணிடணும், அவ்வளவுதான். சின்ன லூப்பாக இருக்கிறதால ஒரே ஒரு லாக் போட்டோம்னா போதும் சென்டராக. கொஞ்சம் பெரிய லூப்பாக கொஞ்சம் பெரிய சைஸில் பட்டர்ஃப்ளை போட்டிங்கன்னா ஒரு 2-3 இடத்துல நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து ஜர்தோசி வந்து தூக்கிக்கும், அது வந்து அசிங்கமாகிடும் ஒர்க் முடிஞ்ச பிறகு. இது வந்து குட்டியாக இருக்கிற பெட்டல் மாதிரி தான் வருதா, அதனால் வந்து ஒன் சைடு அதாவது அதை லாக் பண்ணிட்டோம்னா போதும். பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு. நீடியில் வந்து பெட்டலோட எட்ஜில் எடுக்கணும், எடுத்துட்டு ஜர்தோசி கோத்துட்டு நம்ம எடுத்த இடத்துலையே வந்து இறக்கணும், அவ்வளோதான். நார்மலாக செயின் ஸ்டிச்சு சொல்லலாம், இல்லை லேசி டேசி ஸ்டிச்சு சொல்லலாம், சேம் அதே தான். போட்டுட்டு அந்த லூப்பை லாக் பண்ணணும். நான் இது முடிச்சுட்டு கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு ஃப்ளவர் முடிச்சாச்சு, சரிங்களா? சென்டர் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து ஸ்டோன் ஏதாவது ஒட்டிக்கலாம். இப்போதைக்கு இவ்வளோ தான். ஒரு ஃப்ளவர் போட்ட உடனேயும் பேக் சைடு திருப்பி சும்மா ஒரு சேஃப்டிக்காக ஒரு நாட் பண்ணிட்டுக்குங்க, அவ்வளோதான். இப்போது இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக வந்து நான் எல்லாமே முடிச்சுட்டு கொண்டு வரேன், சரிங்களா? இதே போல் இதை வந்து நீங்கள் சில்க் த்ரெட் வச்சும் பண்ணலாம்,
எனக்கு வந்து இது கொஞ்சம் கிராண்டாக வேணுன்றதுக்காக நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணல, ஃபுல்லாக ஜர்தோசி யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் பாருங்கப்பா, எல்லா ஃப்ளவரும் போட்டு கொண்டு வந்துட்டேன். இது பார்க்க தான் ஈஸியாக இருக்கும். ஜர்தோசி ஒர்க்குன்றதால பயங்கர டைம் எடுத்தது. இன்னும் சின்ன சின்னதாக போடணுன்றதால இன்னமும் செம டைம் எடுத்துச்சு எனக்கு. இதெல்லாம் வந்து நான் சின்ன சின்னதாக கர்தானா வச்சு ஃபில் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இந்த லூப்புக்கு நடுவில் ஃப்ரெஞ்ச் நாட் வேணும்னா உங்களுக்கு ஆப்போசிட் கலரில் எதனா வேணும்னா போட்டுக்கலாம். நான் ஃபுல்லு வந்து கோல்டு தான் வச்சுருக்கேன். அதனால் வந்து கர்தானா சின்ன சின்ன கர்தானா இருக்குது இல்லையா, அதனால் அது வந்து லூப் ஃபுல்லாக போட்டு கொண்டு வந்துடுறேன். பாருங்கள், முடிச்சாச்சு. எல்லா லூப்புக்குள்ளேயும் ஒரு கர்தானா வச்சு கொண்டு வந்துட்டேன். இப்போ ஃப்ளவர் வந்து பார்க்க இன்னும் நல்லாயிருக்கு இல்லைங்களா? ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த சென்ட்ரல் லைன்ஸ் இருக்குது இல்லையா, இதையும் கர்தானா வச்சு தான் ஃபில் பண்ண போகிறேன். சேம் சின்ன கர்தானாவே தான். இந்த லைன்ஸ் கம்ப்ளீட் வந்து நீங்கள் வேணால் சுகர் பீட் வேணால் வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு வந்து கர்தானா ஓகேன்ற மாதிரி இருந்தது, அதனால் கர்தானா வச்சுக்கிறேன். பேக் ஸ்டிச் வச்சு கர்தானா ஃபில் பண்ணுறேன். எப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஏதாவது ஒரு எட்ஜில் எடுத்துக்கோங்க. ஒரு பீடாக தான் வந்து பேக் ஸ்டிச்சில் நம்ம கர்தானா ஃபில் பண்ணணும். அதாவது பேக் ஸ்டிச்சில் இல்லை, நீங்கள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அங்கங்கே நாட் போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு பீடாக தான் கோத்தேன். ஃபஸ்ட்டு ஒரு பீடு இறக்கிட்டு அதுக்கு கீழே வந்து நீடில் எடுத்துக்கணும். கொஞ்சம் கேப் விட்டு, அதாவது ஒரு கர்தானா வைக்கிற அளவு கேப் விட்டு எடுத்துக்கணும். மறுபடியும் ஒன்று லோட் பண்ணணும். லாஸ்ட்டாக கொத்த பீடுக்கு ஒட்டி நீடில் இறக்கிடணும். அந்த லைனை விட்டு மாறவும் கூடாது. நம்ம பேக்கில் எடுக்கும் போது அந்த லைன்லேயே எடுக்கணும். ரிட்டனை வந்து இறக்கும் போது அந்த பீடுக்கு பக்கத்தில் இறக்கணும். சரிங்களா? இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் பட்டர்ஃப்ளையோட பாடி வந்து நான் லோடிங் கொடுக்க போகிறேன். அது எப்படி கொடுக்குறதுன்றத பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக வந்து கர்தானா வச்சு எல்லா லைனும் ஃபில் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது இல்லைங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சது. கலர் காம்பினேஷன் இன்னும் நல்லா இருந்தது. நல்ல டொமேட்டோ ரெட்டுக்கு இந்த கோல்டு. இப்போ நம்ம சென்டரில் பட்டர்ஃப்ளையோட பாடி வந்து ஃபில் பண்ணுறத பார்க்கலாம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு ஜர்தோசி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு எட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு, அதாவது ஜஸ்ட்டு ரொம்ப எம்போஸ்டாக வேணாம், ஜஸ்ட்டு எம்போஸ்டாக வேணும். அப்போ தான் வந்து பாடி பட்டர்ஃப்ளையோட பாடி வந்து நமக்கு பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதுக்குள்ளேயே இறக்கணும். அதை விட்டுட்டு அந்த நம்ம ஷேப் இருக்குது இல்லையா, அந்த ஷேப்புக்கு வெளியே போகக்கூடாது. அது உள்ளேயே வந்து இறக்கிடணும். இறக்கிட்டு இப்போ வந்து இதை ஸ்ட்ரெயிட்டாகவும் ஸ்டிச் பண்ணக்கூடாது. கிராஸில் ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் பார்க்க அழகாக இருக்கும். இது குட்டியாக இருக்கிறதால ஒரு 4 பீடு வந்து, அதாவது கர்தானா கோத்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். கோத்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா நீடில் அந்த ஷேப் வந்து சேஞ்ச் ஆகாமல் நமக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். 4 பீடு கோத்துட்டோமா, கோத்துட்டு இப்படி கிராஸில் வந்து வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா இருக்கா, இல்லை லைனை விட்டு வெளியில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ கோத்தாச்சா 4. அதுக்கடுத்து நம்ம மேலே ஃபில் பண்ணுறதா இருந்தால் ஏரியா வந்து சின்னதாக இருக்கா, ஒரு பீடு கம்மி பண்ணிக்கணும். இதே மாதிரி தான் இது ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். இப்போ 4 பீடு கொத்தமா, இப்போ வந்து 3 பீடு கொத்துக்கலாம். ஏன்னா வந்து நான் இது அந்த லைன் பண்ணினோம் இல்லையா, இப்போ அதுக்கு மேலே இருக்க ஏரியா வந்து ஃபில் பண்ணுறேன். அதனால் அங்கே சின்னதாக இருக்கிறதால 3 பீடு வச்சுக்கோங்க. 3 பீடு வச்சுட்டு அதே மாதிரி செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நீடில் இறக்கிக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். பாருங்கள், லாஸ்ட்டாக வந்து 2 பீடு தான் வச்சுருக்கேன். இப்போது அது முடிஞ்சாச்சு. இப்போ கீழே இருக்கிறதும் இதே மாதிரி ஃபில் பண்ணுறேன். இதில் வந்து இந்த லென்த்துக்கு வந்து ஜர்தோசி வச்சுட்டு ஃபில் பண்ணணும். நான் ஃபில் பண்ணி கொண்டு வந்துடுறேன். பாருங்கள், முடிச்சாச்சா 2 சைடும். இது வேணும்னா இதை சுற்றி வந்து நீங்கள் ஒரு செயின் ஸ்டிச் வேணும்னா போட்டுக்கலாம். நான் போடலை. இதே எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த ஸ்டோன் தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கம் வச்சு
ஒட்டிட்டோம்னா இந்த ஆண்டனா, பட்டர்ஃப்ளையோட கண், இந்த ஃப்ளவருங்களுக்கு நடுவில் எல்லாத்துக்கும் இதுதான். ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக கோல்டு தான் நான் யோசிச்சதுனால கோல்டு ஃப்ரேம் இருக்கிறதே வாங்கிட்டேன். உங்களுக்கு வந்து சாரீ கலர் வேறு ஆப்போசிட் இருந்துச்சுன்னா அந்த கலர் ஸ்டோன் வாங்கி ஓட்டினீங்கன்னா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். நான் இது இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு 2 இல்லை 3 சாரீக்கு நான் மேட்ச் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து ஃபுல்லாக வந்து கோல்டு. ஏன்னா வந்து நம்ம வேறு கலர் யூஸ் பண்ணிட்டா சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து இத்தனை சாரீக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டுலேயே பண்ணுறேன். சரிங்களா? இது வந்து சும்மா இந்த ஸ்டோன் வந்து ஒரு கோல்டு ஃப்ரேமு, உள்ளே வந்து லைட் பீச் கலர். அதனால் கொஞ்சம் வேரியேஷன் தெரியணுன்றதுக்காக லைட் பீச் கலர். ஃபுல்லாக கோல்டு இல்லை, கோல்டு ஃப்ரேம் இருக்குது. அது அந்த அளவு மர்ஜ் ஆகிடும், தெரியாது ஃபுல்லாக. அதனால் இந்த ஸ்டோன் நான் வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், ஒட்டியாச்சு. இப்போ இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிறது ஃபுல்லாக ஒட்டி கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஒட்டியாச்சு. பட்டர்ஃப்ளை ரெடி ஆயிடுச்சு. இது என்னோடய ஐடியா. இதில் உங்களுக்கு எந்தெந்த ஐடியா கிடைக்குதோ, நீங்கள் சுகர் பீடோ இல்லை வேறு ஏதாவது உங்கள் ஐடியா எப்படி தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் என்னோடய ஐடியா இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.